ஐயா ஒன்னிலவா அட கோத்தா தாலி அம்மனை அழைச்சி செல்லி அம்மா இந்த முட்டத்தூர் கிராமத்திலே சரி இந்த முட்டத்து கிராமத்திலே முட்டத்தூர் எல்லையிலே அவதரித்திருக்கின்றாள். சரி அவள் யார்? என்னுடைய அம்மா நான் பல மந்திரங்களை கற்றுணர்ந்து இருப்பினும் உன்னிடம் இருக்கக்கூடிய அஸ்தமா சக்தி அனைத்தும் வர வேண்டும் என்று கேட்டு சரி என்றால் ஆனா சத்தியத்தை குறித்து நான் எதிர்பார்த்தலாம் கேட்பேன். என்னன்னு தெரியுமா கேட்டேன்? அம்மா நான் கேட்கக்கூடிய வரத்தை உங்களால் தர முடியுமா என்று கேட்டேன். தருகிறேன். ஆனால் இது சொல்வதற்கு பயமாக இருக்கின்றது. அஸ்தமா சக்தியை உனக்கு நான் தர வேண்டுமே என்றால் 3 பலிகளை கொடுக்க வேண்டும். 3 பலிகள். என்னென்ன பலிகள்? முதல் பலி கனி பலி, 2வது பலி முக்கன் பலி, 3வது பலி. அதைத்தான் சொல்ல முடியாத விஷயம் என்னதான் அப்படி சொல்லுங்க ஐயா. எப்பேற்பட்ட பலி தெரியுமா? எப்படி? சத்தியத்தை வாங்கிவிட்டால் அந்த செல்லியம்மன் ஆனால் தாய்க்கு தலை மகனாகவே இருக்க வேண்டும். தலை மகனாக இருக்கணும். அவன் மணக்கக்கூடிய மகள், அதாவது அவனுடைய மனைவி, அவளும் தலை மகளாக இருக்க வேண்டும். தலை மகளா இருக்கணும். அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில வாழ்ந்து அவர்கள் பிறக்க வேண்டிய பிள்ளையும் தலைச்சம் பிள்ளையாகவே இருக்க வேண்டும். தலைச்சங்கரு எவர்னு நிறை மாத கர்ப்பையை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தேயானால் உனக்கு நான் நீ கேட்டவர்கள் தருகிறேன் என்று எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அதாவது வந்து அப்பேற்பட்ட பலி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு வா. 1000 வேலிகள் இருக்குது. அதுல 500 வேலி இல்ல, எத்தனை போனாலும் பரவாயில்ல. சரி, அத்தனை கொடுப்பதற்கு இந்த சந்திரசேகர் நயன காத்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட பலியை தேடி கொண்டு வா. ஒரு சின்னதான ஒரு உதவி ஒண்ணு. என்ன பாத? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிட்டா. சம்சாரம் முழுவதுக்கு தான். ஆமா. ஒண்ணு சின்ன வேலை தான். சொல்லுப்பா. கொஞ்சம் அனுப்பி வைமா. ஏன்? ஒன்றில் கோயில் அந்த வெட்ட கொடுத்தான். எதுக்கு? அம்மனுக்கு வெட்ட போறாங்க, பலி கொடுக்கணும். எப்பா 4வது பொண்டாட்டி இங்க வா. 4வது பொண்டாட்டி 9வது பொண்ணு முழுவதுக்குறா. பாப்பா பங்காளி ஏதோ இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறேன். ஒண்ணு இல்ல, ஏன்டா நீ காலத்துக்கும் கத்தி கத்தி சாக போற? கேள்விப்பட்டேன் நானு. கல்யாணம் ஆயிடுச்சாமா? நீ தலிச்சம் தானே? உன் சம்சாரம் அதுவும் தலிச்சம் தான். 500 வேலிடா. வேலி ஒரு வேலினா 100 ஏக்கரு. சரி, அதுக்கு என்ன இப்ப உனக்குதே அந்த 500 வேலி உன் பேர்ல ஏற்றி வைக்க போறோம். திடீர்னு வந்த கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா 500 ஏக்கர்னா என் பாரு என்ன 1 ரூபா கொடுக்கறதுக்கு கூட அவன் பயப்படுறான். உனக்கு வாழ்வு வந்துக்குது. நேரம் நெருங்கி போச்சு. நேரம் நெருங்கிச்சு. ஒன்னும் இல்ல, நம்ம சம்சாரம் கூட்டு போயிடுவோம். ஓ சம்சாரம்பா சொல்லு. முழுவதுக்கு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, உன் பொண்ணை தடுத்து தானே? நீ குட்டு வச்சவன்டா. நீ குட்டு வச்ச. இப்போ உன் சம்சாரத்துக்கு அனுப்பி என்னப்பா 500 வேலி வரப்போகுதுடா. மாசமா இருக்குதா? நிறைய மாசமா இருக்குதா? 500 அதுக்கு இதுக்கு என்ன இருக்குதா? ஏன்னா அதாவது பொண்டாட்டி போனா போகுது, பொருள் வருமா நமக்கு? பொண்டாட்டி போகுதுன்னா எங்க போகுது? கோவிலுக்கு சொல்றேன். ஒண்ணு இல்ல, அம்மனுக்கு வெட்டணுமா? அம்மனுக்கு என்ன வெட்டணும்? ஓ அம்மனுக்கு வெட்டணும்டா. வெட்டணும் அதாவது நரபலி கொடுக்கணுமா?
அதுக்கா தலைத்தன் கருவா இருக்கணுமா? ஆ, இப்போ நாங்க எங்கெங்கயோ சுத்தி பார்த்தா ஆளு கிடைக்கல. ஆ, உங்க சம்சாரம் முழுவதுக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அனுப்பி வை, 500 ஏக்கரை வாங்கிக்கோ. தலைத்தன் கரு தான் உங்க கொண்டாட்டிய இல்லடா, ஆ. 8ஆம் போடுடா. ஏதுடா 8ஆம் போடு. ஆட்டோ விட்டு போனா உனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன ஏன் கோயில தான் இருப்பியா? என்ன பண்ணுறது, கம்மன் தான் படுத்து கிடக்குறேன். ஃபேன் போட்டு விட்டுறாங்க, குழு குழு காத்து. கிட்ட வந்து நான் சும்மா இருக்க வீட்டுல. ஐயா என்னடா பலிகளை கொண்டு வந்து விட்டாயா? கொண்டு வந்து விட்டாயா? எங்கே எங்கே? நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. என்னடா நாட்டுல எங்கெங்கயோ சுத்தி பார்த்துட்டேன். இன்னும் ஆளுங்க கிடைக்கல. கையில வெண்ணெய வச்சு நம்ம ஏன் இப்போ திருவானா? கையில வண்ணிய வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இன்னொரு இடத்துக்கு போய் அப்படி என்ன பலி எங்க இங்க இருக்கிறதா? நீ மேல தவறா நினைக்க கூடாது. தவறாக நினைக்க மாட்டேன். கணக்கு கணக்கு பண்ணிட்டேன். நான் எப்போ கணக்கு பண்ணேன்? பெருமாடு ஓட்டத்தான் வானாங்க. நீங்க யாரு? இந்த நாட்டின் தலைமகன். நீங்க ஆயிரம் வேலைக்கு அதிபதியாக வேலை விடு. என்னுடைய தாய்க்கு தலைமகன் நான் தான். இல்லை என்று நான் கூறவில்லை. மனைவி ஓ, என்னுடைய மனைவியும் தாய்க்கு தலைமகள். தலைமகள் மருதேவி என்ன செருப்புன்னு சொன்னான். தலைமகள். இப்போ அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க? நிறை மாத கர்ப்பிணி, 9 மாத கர்ப்பிணி இருக்கின்றால் என்னுடைய மனைவி. அதுவும் தலைத்தன் கருவு தானே. ஏன் நம்ம அங்க இங்க அலைமோதுவானே? உன் மனைவி தான் பேர்பட்ட பலி. வேற எங்கேயும் இந்த அநியாய உலகில் உண்டோ? ஐயோ,